நான் முதல்ல சொன்னேன் உங்ககிட்ட. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான்ட்டு பாரு. இப்ப எப்படி இங்க இருந்து போறதா? ஏன் பூமாரி, நான் என்ன வேணும்னா பண்ண? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. சொன்னதான் இல்லைன்கல. அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும்? ஏதோ நடக்கக்கூடாது நடந்துடுச்சு. அதுக்காண்டி இப்போ ஏதாவது நம்ம பேசி ஏதாவது ஆக போதா? உன்னாலதான் மலர் எல்லாமே. நான் கரெக்டா சொன்னேன் வேண்டாம் வேண்டான்ட்டு. நீதான். சரி, நான் தான் சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? ஏன் இப்படி ஒரே திட்டிகிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் பொறுமையார ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு யோசிப்போம். ஆமா, வேற எதை பண்ண சொல்ற? எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. பூமாரி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஆல்ரெடி நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற இப்படி பண்ணாத. அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியட்டும். நம்ம 2 பேரையும் பிச்சை எடுத்துட போறாங்க பாரு. தயவு செஞ்சு அம்மா கிட்ட ஏதாவது உளறி வச்சிடாத. அமைதியா இரு. ஆமா, இங்க இருந்து எப்படி போக போறோன்னே தெரியல. அநேகமா அம்மாக்கு கால் பண்ணி அம்மா தான் வரணும்னு தான் நினைக்கிறேன். நீ வேற ஏன் பூமாரி இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. வேணா அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்க்கட்டா? நம்மள விடுறாரான்னு பாப்போமே. தெரியாம லைசன்ஸ் இல்லாம நான் ஓட்டிட்டு வந்துட்டேன் வண்டியை. இதுக்கு தான் நான் உன்கிட்ட முதல்ல சொன்னேன், படிச்சு நீ தான் லைசன்ஸ் வச்சிருக்க, நீ ஓட்டுன்ட்டு. தேவையில்லாம இப்ப நான் ஓட்டிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. பைக்கும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு. இப்ப எப்படி பைக்கை வாங்கிட்டு நம்ம இங்க இருந்து போறதா? நான் என்ன பண்ணுறது பூமாரி? நான் இன்னைக்கு பார்த்து சாரி கட்டியிருந்தேன். அதனால தான் உன்னை ஓட்டுன்னு சொன்னேன். நான் பின்னாடி இருந்து வரலாமேன்ட்டு. இப்படியே ஆகும்ட்டு எனக்கு என்ன கனவாக கண்டேன். இதே ரோட்டில் தான் நான் டெய்லியும் வர்றேன். ஒரு டிராஃபிக் போலீஸில் கூட நான் மாட்டினதே கிடையாது. இன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணுறது? சரி இரு, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். சார் சார் போலீஸ் சார். என்னம்மா? இல்ல சார், தெரியாம வந்துட்டோம். என் தங்கச்சி கிட்ட லைசன்ஸ் இருக்கதான் செய்யுது. நான் தான் சும்மா டிரைவ் பண்ணலான்ட்டு வண்டியை வாங்கிட்டு வந்தேன். சார், இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க நினைச்சு பார்க்கல சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்களா? நான் என்னம்மா பண்ண முடியும்? இதெல்லாம் ரூல்ஸ். 5000 ரூபாய் ஃபைன் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க. உங்களை மாதிரியே நாளைக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க. அவங்களும் இதே ரீசன் சொல்லுவாங்க. நாங்க விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? லைசன்ஸ் வாங்காம எதுக்குமா வண்டி ஓட்டுறீங்க? இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. அது கூடவா உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? தேவையில்லாம நீங்க இப்படி வண்டியை ஓட்டிட்டு போயிடுறீங்க லைசன்ஸ் வாங்காம. கடைசியில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நாங்க தான் பொறுப்பேற்க வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? இல்ல சார், அதெல்லாம் புரியுது. ஆனா 5000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு விட்டுருங்களா? இந்த 5000 ரூபாய் ஒன்றும் எனக்கு கிடையாதுமா. ஸ்டேஷனுக்கு தான் போகும். அதுக்கு இல்ல சார், நாங்க 2 பேரும் மட்டும்தானே நிக்கிறோம். வேற யாருமே இல்லைல்ல. எங்களை கொஞ்சம் தயவு பண்ணி விடுங்களா? அறிவு இருக்கா பூமாரி? அப்படியெல்லாம் அவர்கிட்ட பேசாத, அப்புறம் திட்டிட போறாரு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீயும் பேச மாட்டேங்கிற, என்னையும் பேசக்கூடாதுன்ட்டு இருக்க. நம்ம பண்ணது தப்பு தானே, அதனால தான் அப்படி இருக்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் விட முடியாது. 5000 ரூபாய் இருந்தா தந்துட்டு கிளம்புங்க. பைக்கையும் எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடி இவரு விடமாட்டேன்ல சொல்றாரு. சே, ரொம்ப நல்ல போலீஸா இருப்பார் போலயே. 1000 ரூபாயை வாங்கிட்டு விடலாம்ல? யாரு நின்று பாக்குறா? அழகா அந்த 1000 ரூபாயை இவரே வச்சுக்கிட்டு நம்மள விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியா நில்லு. ஏதாவது வழி பிறக்குதான்னு பார்ப்போம். ஆமா, இப்படியே நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நைட்டு தான் பிறக்கும், வழியெல்லாம் பிறக்காது. ஏன் ஜோக் பண்றியோ? சும்மா. ஓஹோ, உனக்கு அந்த நினைப்பு வரையா நான் ஜோக் பண்ணுவேன்ட்டு? இப்போ வீட்டுக்கு நம்ம கிளம்பணும், இல்லைன்னா அம்மா கால் பண்ணுவாங்க, உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும், அமைதியா இரு. என் கையில வேற 5000 ரூபாய் இல்லை, இல்லைன்னா கொடுத்துட்டா கிளம்பலாம். ஓஹோ, மேடத்துக்கு 5000 ரூபாய் ரொம்ப ஈஸியா போச்சோ? இதை என்ன பண்ண சொல்ற? வந்தா ஆம்ட்டாச்சு, அப்புறம் என்ன? லைசன்ஸ் எடுக்கிறது கூட இதை விட கம்மியா தாண்டி காசு ஆகும். இப்படி கேக்குறாங்களே, ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு அந்த காசை கொடுக்கறதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நிப்போம் பூமாரி, அவங்களே பாவம் பார்த்து விட்டுருவாங்க. நீ வேணா பாரு. அப்படிங்கிற? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போமே. ஸ்டாப். கார் அங்க பார்க் பண்ணிட்டு வெளியே வாங்க. அடுத்து எவனோ மாட்டிக்கிட்டான் போ. லூசு, நம்ம தான் லைசன்ஸ் இல்லாம வந்திருக்கோம். எல்லாரும் அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. கார் வச்சிருக்கிறவங்கலாம் கண்டிப்பா லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. நீ வேற யாரையாச்சும் சொல்லிட்டு சும்மா இரு. ஓ அப்படியா? சரி, நானும் நம்ம கூட துணைக்கு யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தேன். என்ன பண்றது? ஆமாடி, உனக்கு தான் துணைக்கு வருவாங்க. போய் நில்லு. நல்லா துணைக்கு நின்றுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வா. நாங்கள் ரோட்ல இப்படி மாட்டிக்கிட்டோன்ட்டு அதை போய் ஃபேஸ்புக்கில் போடு. வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. ஆமா, எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை பாரு. சும்மா சும்மா இருந்தேன் வீட்டில். தேவையில்லாம என்ன பைக்கை எடுத்து கூட்டிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டில்ல கடைசியில. ஏண்டி, பைக் ஓட்ட சொல்லி தந்தது ஒரு குத்தமா? காலேஜுக்கு நீ தனியாக போறிய, பைக்கில் போய்க்கிடுவிய, பஸ்ஸில் போக வேண்டாமே நினச்சேன். அது இப்படி ஆகும் நான் என்ன கனவா கண்டேன்? சரி சரி விடு. எஸ். ஏய், என்ன பூமாரி, உன் மூஞ்சி ஒரு மாதிரியா வாடிடுச்சு? ஒன்றும் இல்லை மலர். லைசன்ஸ்? சார், நான் கார்த்திக் கம்பெனியோட எம்டி. அதெல்லாம் இருக்கட்டும் சார், லைசன்ஸை காட்டுங்க. எல்லாமே இருக்கு சார். அதான் எடுத்துட்டு வந்து காட்டுங்க. என்ன சார் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ பெரிய கம்பெனில இருக்கேன், லைசன்ஸ் கூடவா எடுக்காம இருப்பேன்? இவங்க என்ன இங்க நிக்காங்க? சார், அந்த 2 பொண்ணுங்க. அது எதுக்கு சார் உங்களுக்கு? நீங்க டாக்குமெண்ட்டை கொடுங்க. இல்ல சார், தெரிஞ்சவங்க, அதான் கேக்குறேன். ஓ அப்படியா?
லைசன்ஸ் இல்லாம வந்துட்டாங்க வண்டி ஓட்டிட்டு அதான் நிக்கிறாங்க. 5000 ரூபாய் பே பண்ணிட்டு போங்கன்ட்டு அப்பவே சொல்லியாச்சு. இன்னுமே பே பண்ணல. காசு இல்ல போல அவங்க கையில. ஓ அப்படியா? ஓகே சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க கிளம்புங்க. சார் 5000 ரூபாய் நான் தர்றேன், அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நீங்க ஏன் தர்றீங்க அவங்களுக்கு? அதுக்கு இல்லை சார். நீ பூமாரி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டே இருக்கேன்ல. ஒன்றும் இல்லை மலர், அமைதியா நிக்கிறியா கொஞ்ச நேரம்? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இப்படியெல்லாம் வந்து நிப்போன்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல. எவ்வளோ அவமானமா இருக்கு தெரியுமா? ஏண்டி இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு என்ன உனக்கு அவமானம்? அமைதியா இரு. உங்க கொஞ்சம் பாரு யார் வந்து நிக்கான்ட்டு. யாரு? அட இவனா? இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவன் அவன்ட்டு பேசாத மலர். இவனுக்கு என்ன இன்னும் மரியாதை? சரி அமைதியா இருக்கியா? இந்தாங்க சார், இதுல 5000 ரூபாய் இருக்கு. என்ன இவன் 5000 ரூபாய் ஏதோ கொடுக்குறான்? ஒருவேளை நம்மளுக்கா இருக்குமோ? சார் என்னம்மா? என்னாச்சு? இல்லம்மா, உங்களுக்கு தெரிஞ்சவராம ஏதோ காசு தர்றாரு. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சார் இவனை முன்ன பின்ன நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. காசு யார் நீட்டினான்னு வாங்கிடுவீங்களா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க? என்னம்மா சொல்ற? இவன் உங்களுக்கு தெரியாதா? ஏதோ பெரிய கம்பெனி எம்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் எவ்வளோ பெரிய எம்டியா வேணான்னு இருக்கட்டுமே, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? அவன் காசு தந்து நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. அந்த காசை அவன்கிட்டே கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க. ஏய் என்ன அவன் இவன் பேசிட்டு இருக்கா? அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. என்ன எங்களுக்கு காசு கொடுக்க நீ யாரு? ஐயோ பாவம், நடு ரோட்ல நிக்கிறீங்களே, காசு இல்லையான்ட்டு இவர் சொல்லிட்டு இருந்தாரு போலீஸ், அதனால கொடுத்தேன். ஓஹோ, யாருக்கு காசு இல்லைனான்னு கொடுத்துருவியா? எத்தனையோ பிள்ளைங்க அனாதையா இருக்குங்க, அவங்கள கொண்டு போய் கொடு. அது கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும், நீ அமைதியா இரு. காசு இல்லைனாலும் வாய் ரொம்ப தான் நீடுது. காசு இல்லைனாலும் நாங்கள் கௌரவமாக தான் இருக்கோம். உன் பிச்சை காசை எடுத்துட்டு கிளம்பு. சும்மா வந்துட்டான், காசை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்ட்டு. ஆளு மூஞ்சியும் பேரு. ஏய் சும்மா ரெடி, என்னடி இப்படிலாம் பேசுற? இது ரோடு, கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? அவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? ஏதாவது இருக்கா மலர் உனக்கு? நீ சும்மா இருப்போம் மாதிரி. இனி இவர் யாரு நமக்கு? இவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் கிடையாது. நான்சென்ஸ். இவ்வளோ நேரம்னாலும் இப்படியே நில்லுங்க சார். இவங்க இப்படியே நிக்கட்டும், இதான் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஆமாம், ஸ்கூல் ஹெச்எம் இவன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கான். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். வாய் இருக்கு பேரு இவளுக்கு. ஆளை பாரு, காசு தர ஆளை. ஏமா என்ன ஆச்சுமா? நீங்களும் காசு தர மாட்டேங்கீங்க, தரணும்னு வந்தவரையும் தர விட மாட்டேங்கீங்க. இப்படி நிக்கிறது தான் உத்தேசமா? சார் அவன் ஒரு சரியான ஃப்ராடு சார். அவன் போய் எங்களுக்கு காசு தான் நாங்கள் அதை வாங்கி கட்ட முடியுமா? சரிம்மா விடுங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. என்ன சார் பேசுறீங்க? இவெல்லாம் ஒரு ஆளா? என் அக்கா வாழ்க்கையை ஏமாத்தினவன். இவனை போய் காசு வாங்க சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு போக சொல்றீங்க பாரு, கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம. என்னம்மா சொல்றீங்க? அப்போ அவர் உங்க அக்காவோட ஹஸ்பண்டா? ஆமா சார், எக்ஸ் ஹஸ்பண்ட். அவன் கதைலாம் வேற சார், தூர விடுங்க. சாரிம்மா, ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இங்க கொண்டு வர வேணாம். சரி, நீங்க பைக் எடுத்துட்டு கிளம்புங்கம்மா, பிரச்சனை இல்லை. சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லம்மா, உன் அக்கா மூஞ்ச பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க கிளம்புங்க, பிரச்சனை இல்லை. ஏதாவது இஷ்யூ வந்தா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, கிளம்புங்க. பூமாரி வா போலாம். மலர், நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அவர் இப்படி பப்ளிக்ல ரொம்ப கேவலப்படுத்திட்ட. ஏண்டி அவர் சட்டை பிடிக்காம விட்டேன்னுட்டு சந்தோஷப்படு. என்ன மலர் அவர் தப்பு பண்ணாரு? ஒரு சின்ன காரணத்தை பெருசாக்கி கல்யாணம் நடத்துற அளவுக்கு போயிருக்காரு. அதை விட என்னடி தப்பு நடக்கணும்? சரி விடுறியா? அது அவர் தனிப்பட்ட இஷ்டம், அதை போய் நம்ம தடுக்க முடியுமா? அப்ப எதுக்கடி பெரிய நல்லவன் மாதிரி காசை தூக்கி வீசுறான்? இவன்கிட்ட தான் காசு இருக்கா? சரி விடு. சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, அதை சொல்லிட்டேன். சப்போர்ட் எல்லாம் பண்ணல. என்ன இது புரிஞ்சுக்க மாட்டீங்க? நடு ரோடு இது. இப்படி அவர்கிட்ட பிஹேவ் பண்ணா என்ன ஆகும்? இதோட விட்டேன்னு நினை. கிளம்பு கிளம்பு.